அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் இந்த செட் எங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க மேக்ஸ் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. மார்க்கெட்டுங்கிறது இன்ட்ராடேவும் சரி, இன்ட்ராடே வேறு மேக்ஸு, பொசிஷன் வேறு மேக்ஸு, ரெண்டுமே மேக்ஸ் சார்ந்தால் இயங்கும். மேக்ஸ் சார்ந்து படிங்க, உங்கள் சிந்திங்க, மேக்ஸ் சார்ந்து சிந்திங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட்டு ரீட்டைல் ட்ரேடர் இவங்கெல்லாம் என்ன இது இருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜூலை 5ஆம் தேதி இங்கிலீஷ் செஷன், இன்ட்ராடே இங்கிலீஷ் கிளாஸ் துவங்குது. அதுக்கு டீட்டெயில்ஸ் யாராருக்கு வேணுமோ, டாபிக் யாராவது வேணுமோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அனுப்பிவிட்டேன். ஓகேங்களா? இப்போது இன்னைக்கு பொசிஷன் பாருங்கள். ரீட்டைல் ட்ரேடர் இன்னும் 10 லட்சம் 11 லட்சம் கான்ட்ராக்ட் பையில் தான் இருக்காங்க. இது குறைஞ்சாதான் மார்க்கெட் ஏறும். இது குறையாமல் மார்க்கெட் ஏறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஓகேங்களா? இது ஃப்ளோ ட்ரேடர் 1,15,000 கான்ட்ராக்ட் செல்லில் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல இவங்க சேஞ்சஸ், இவங்க செல்லுக்கு மாற இவங்க பைக் மாறினா தான் மார்க்கெட்டு பெருசாக ஏறணும்னா ஏறும். இன்வெஸ்டருக்கு சொல்கிறேன். இன்ட்ராடே பிளேயருக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம மேக்ஸ் வேல்யூவில் என்ன ரூல், இது முடிந்து போன டேட்டா. லைவ்ல வந்தால் இவங்க அதே டைரக்ஷன் கொடுக்கலாம், இல்லை மாற்றிட்டும் போயிடலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இன்னைக்கு இதுக்கு வருவோம். நம்ம எப்போ சொல்கிறதா, இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. உங்கள் விலைக்கு ப்ரீமியம் வந்தால் எடுங்க, அழகாக வரும். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருங்க. ஏன்னா எக்ஸ்பைரி நேற்று முடிஞ்சிருக்கு. நியூ எக்ஸ்பைரி பொசிஷன் பில் பண்ணுவாங்க. அப்போது சரியான இடத்துல சரியான டைமில் ஒரு இறங்கிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இல்லை ஏறிட்டா இப்போ செகண்ட் ஹாஃபில் இறங்குறதுக்கான வாய்ப்பு அப்படி இருக்கும். ஓகேங்களா? அதனால் அதுக்கு ஏற்றாப்புல ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம அதெல்லாம் பார்க்குறதில்ல, மேக்ஸ் வேல்யூவில் அங்கே வர ரூலில் எடுத்துக்கிறோம். சரி, இன்னைக்கு நாம் 23,900 கால் 158 158 ரூபாய் சப்போர்ட் எடுத்தா நிஃப்டி 50 ஏறுவதற்கு ட்ரை பண்ணும். அது ரெசிஸ்டன்ஸா இருந்தா நிஃப்டி 50 இறங்குவதற்கு ட்ரை பண்ணும். அப்போ 23,900 கால் 158 இருக்கும்போது உங்க டிசிஷன் எடுங்க. ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். இதர் அப்பா உங்க டெக்னிக்கல் நீங்க பார்க்கலாம். நம்ம மேக்ஸ் படி அங்க டிசிஷன் எடுப்போம். இந்த சைக்கிளையும் நாங்கள் பண்ண மாட்டோம். இது ஒரு அடிஷ்னல் டூல். இதெல்லாம் வச்சு நம்மகிட்ட படித்த ஸ்டூடெண்ட் யாரும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு அடிஷ்னல் டூல், சிந்திக்கணும் என்பதற்காக தான் போடுறோம் தினமும். ஏன்னா இது இங்கிருந்து ஒரு விலையில போயிட்டு கண்டிப்பாக ஒரு விலையில் திரும்பி ஆகணும், அதே டைரக்ஷன். அப்போ இங்கே ஒரு விலை டிசிஷன் எடுக்கும், அடுத்தது இந்த விலையை கிராஸ் பண்ணால் இன்னொரு விலை, இங்கே ஒரு டிசிஷன் எடுக்கும். அது போல் 1000 பாயிண்ட் எங்கெங்கே டிசிஷன் எடுக்கின்றது இருக்குது. அதே போல் தான் கீழே வந்தாலும் ஒரு விலை இதே டைரக்ஷன் திரும்பலாம், இந்த டைரக்ஷன் இங்கே வந்தாலும் இங்கே இன்னொரு விலை. அப்போ ஒரு சைக்கிளுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. 1000 பாயிண்ட் ஏறினாலும் இப்படி ஏறும். மேக்ஸ் படி எல்லாம் பிஃபோர் கால்குலேஷன். நம்ம மார்க்கெட்டில் உட்காந்து பார்க்கறது எங்கே என்ட்ரி எக்ஸிட்டு, அந்த ரூல் அப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதான். இவ்வளோதான் மார்க்கெட்டை ரொம்ப பெருசெல்லாம் பார்க்காதீங்க, சிம்பிளாக பாருங்கள். மேக்ஸாக இருந்தால் இது நடந்திருக்கா இல்லையான்னு நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.